ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பருப்பு சாம்பார் பார்க்க போகிறோம். பருப்பு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு தேவையான பொருள் போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், தட்டில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நிறைய வைங்க. பச்சை மிளகா மட்டும் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறைய போட்டுங்க. எங்களுக்கு காரம் வேணான்னு நான் ஒன்றே ஒன்று மிளகா போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டுட்டு கடைஞ்சி தாளிச்சிருங்க. அவ்வளோதான், பருப்பு சாம்பார் ரெடி. ஸ்ரீபிரிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள், டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதை பருப்பை அவிச்சு எடுத்துட்டேன். மஞ்சத்தூள் தேவையானது போடுறேன். பாருங்க, குக்கரை மூடுறேன். மூடி வச்சு 2 விசில் தான் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்துடுச்சு. அப்படியே போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்குங்க. தாளித்து ஊற்றிட்டு கடைஞ்சிக்குங்க மத்து போட்டு. ஓகேவா? மத்து போட்டு கடைஞ்சி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போடுங்க. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, சீரகம் போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் தேவையானது போட்டுக்குங்க. போட்டு அதை தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். ஈஸி சாம்பார், ஆனால் டேஸ்டியாக சாம்பார். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சிம்பிளாகவே செஞ்சிடலாம், ஈஸியாக. எல்லாத்தையும் உடம்பு சரியில்லை, ஜுரம் எதனா வந்திருந்தால் கூட சாப்பிட்லாம். இது பாருங்கள், பூண்டு நசுக்கி போட்டு தாளிக்கிறேன். தாளித்து அதை தூக்கி ஊற்றிக்கலாம் சாம்பாரில். இப்போ ஊற்றி இதை கொதிக்க வச்சுட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்கள், நீங்களும் இதேமாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். ஸ்ரீபிரிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.